அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான ரிவிஷன் வகுப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த செக்ஷனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய நீர்ப்பாசன முறையை பார்க்க போறோம். நீர்ப்பாசனம் அப்படின்னா செயற்கையான முறையில் ஒரு விவசாய பூமிக்கு நீர் கொடுப்பது நீர்ப்பாசனம்னு அழைக்கப்படுகிறது. அந்த நீர்ப்பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம என்ன பண்ண போறோம், அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போறோம். அப்ப நீர்ப்பாசனம் ரொம்ப இந்தியாவுக்கு முக்கியம். அதிக வெப்பம் ரொம்ப 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 முக்கியம். அதிகமான வெப்பம் பெஞ்சதுன்னா மழை பெய்யுமா? பெய்யாது. அப்ப தமிழ்நாடு என்பது என்னது? வானம் பார்த்த பூமி. மழை பெஞ்சாதான் பயிர் போட முடியும். அப்ப பயிர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்? செயற்கையான முறையில் என்ன பண்ணணும்? நீரை பாசுவது. அதுதான் நீர்ப்பாசனம்னு அழைக்கப்படுகிறது. ரொம்ப முக்கியமானதுப்பா இது. அடுத்து பாருங்க, நீர்ப்பாசன முறையில் அந்த பாசன கூட முறையில கால்வாய் நீர்ப்பாசனம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அந்த கால்வாய் நீர்ப்பாசன முறை இரண்டாவது மிக முக்கியமான நீர்ப்பாசன முறை ஆகும். அதுல 2 இருக்கு. வெளிப்புறமான இருக்கக்கூடிய என்னது கால்வாய், இன்னொன்னு வற்றாத கால்வாய். அப்போ ஒன்றும் கிடையாது, கால்வாய் போகுது, அந்த கால்வாயில நேரடியா இருக்கக்கூடிய விஷயத்துல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து கால்வாயில பாசலாம். அப்படியே இல்லையா, வற்றாத தண்ணிகள் போய்கொண்டே இருக்கு அப்படின்னா அங்க ஒரு நடுவுல தடுப்பணையை கட்டி அதன் மூலம் நம்ம என்ன பண்ணலாம்? தண்ணி எடுத்துக்கலாம். அப்ப டைரக்டாவும் எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா ஒரு தடுப்பு அணை கட்டியும் நம்ம எடுத்துக்கலாம். அதுதான் இந்த 2 முறை. இந்தியாவில் 60% மேற்பட்டது வட இந்தியாவில் இருக்கக்கூடிய சமவெளியில தான் பயன்படுத்துகிறார்கள். இது முக்கியமான கொஸ்டின். அப்போ கால்வாயை பொறுத்தவரை 2 விஷயம் இருக்கு. டைரக்டா எடுத்துக்கலாம் அல்லது தடுப்பணையை போட்டு எடுத்துக்கலாம். அதுல 60% வட இந்தியாவில் பயன்படுத்தப்படுகிறது. 2வது பாருங்க, கிணறு. அப்ப கிணத்துல இருந்து தண்ணி எடுக்கக்கூடிய முறை நம்மளுக்கு தெரியும். எப்ப நம்ம கிணத்துல இருந்து தண்ணி எடுப்போம், அதை தான் இங்க பார்க்க போறோம். நிலத்தடி நீர் அதிகமாக இருந்தால் திறந்த வெளி கிணறு. கிராமத்துல எல்லாம் பார்த்திருக்கீங்களா? திறந்த வெளி கிணறு பெருசா இருக்குமே. அப்ப அதுதான். அப்ப நிலத்தடி நீர் அதிகமாக இருந்தால் உனக்கு என்ன காணப்படும்? திறந்த வெளி கிணறுகள் காணப்படும். அப்ப நிலத்தடி நீர் ரொம்ப குறைவா இருந்ததுன்னா அங்க என்ன பண்ண முடியும்? ஓட்ட போட்டு தான் கிணறு போடுவோம். ஆழ்துளை கிணறு காணப்படும். அப்ப நிலத்தடி நீர் குறைவாக இருக்கும் பட்சத்தில் அதிகமா இருக்கக்கூடியது கங்கை சமவெளி. கங்கை ஓடிக்கொண்டே இருக்கு. அதான் நிலத்தடி நீர் எப்பவுமே இருக்கும். அங்க அழகா என்ன பண்ணலாம்? திறந்த வெளி கிணறு உருவாக்கலாம். ரொம்ப முக்கியமானது. குஜராத், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு. தமிழ்நாடு சொல்லிட்டேன், வானம் பார்த்த பூமி. அப்ப நம்மளுக்கு மழை தண்ணி இல்லவே இல்லை. அதனால் ஆழ்துளை கிணறு தான் என்ன பண்ண முடியும்? தமிழ்நாட்டில் போட முடியும். அடுத்து ஏரி நீர்ப்பாசன முறை, டேங்க். இது இந்தியாவில் மிக மிக பழமையான நீர்ப்பாசன முறை. மிக மிக பழமையானது என்னது? நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு ரைஸ் அவுட் பண்ணலாம். புரியுதா இல்லையா? ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுல நீ தெரிஞ்சிக்க கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, தண்ணி இல்லை, அதனால் நம்ம என்ன பண்றோம்? டேங்குகளை பயன்படுத்திக்கிறோம். அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அதனால இந்தியாவில் என்னது? இது ரொம்ப பழமையான முறை. நவீன முறைகள். நவீன காலத்தில் இப்போ நீர்ப்பாசன முறை ஒரு பயிருக்கு எப்படி போய் சேருதுன்னு பாரு. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? என்னது இது? பர் டிராப் மோர் கிராப். சொட்டு நீர் பாசனம். அப்போ ஒரு பயிர் இருக்கு அப்படின்னா, இது ஒரு பயிர் என்னன்னு வச்சுக்கோங்க. இங்க இருந்து ஒரு டியூபை போட்டு ஓட்ட போட்டுருவோம். அப்ப சொட்டு சொட்டா தண்ணி போயிட்டே இருக்கும். அதான் சொட்டு நீர் பாசனம். தெளிப்பு நீர் பாசனம், தெளிச்சு விடக்கூடிய தண்ணியை தெளிப்பு நீர் பாசனம். அது ரொம்ப முக்கியம். அப்ப சொட்டு நீர் பாசனம் எங்கிருந்து எடுக்கப்பட்டது? இஸ்ரேல இருந்து எடுக்கப்பட்டது. சரியா? ரொம்ப முக்கியமானது. இது நம்மளுக்கு கேட்கலாம் ஐயா. வேக தெளிப்பு. அப்போ 4 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு இந்த நீர்ப்பாசன முறை என்ன பண்ணப்படுகிறது? பயன்படுத்தப்படுகிறது. அப்போ இது மேஜரா கரும்பு, சோளம். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இந்த பாயிண்ட் நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணலாம். அப்ப 4 மீட்டர் உயரத்தில் இருக்கக்கூடிய பயிர்களுக்கு, கரும்பு, சோளத்துக்கு வேக தெளிப்பு நீர்ப்பாசன முறை பயன்படுத்தப்படுகிறது. அடுத்து பாருங்க, மைய தெளிப்பு. மைய தெளிப்புனா ஒன்றும் கிடையாது. இது ஒரு லேண்டுன்னு வச்சுக்கோங்கய்யா. ஃபுல்லா பயிர் இருக்கு. சென்டர்ல இருக்கக்கூடிய சிஸ்டத்துல இப்படி ஒரு பைப் போட்டுருவாங்க. இதுல ஓட்டை போட்டு விட்டுருவாங்க. இது அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். அப்ப எல்லா செடிக்கும் என்ன ஆகும்? போகும். கரெக்டா? அதுதான் என்னது? மைய தெளிப்பு நீர்ப்பாசன முறை. ஞாபகம் வச்சுக்கோங்க. சுழற்சியான முறையில் என்ன ஆகும்? தண்ணி பாய்ச்சிக்கிட்டே போகும். அரசாங்க திட்டம் சொன்னாலையா, பர் டிராப் மோர் கிராப். இது பாக்ஸ்ல இருக்கும் ஐயா. இது நீ என்ன பண்ணணும்? தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த கொஸ்டின் ரொம்ப கேட்கலாம்.
பாக்ஸ்ல இருக்கும். அதோட விரிவாக்கம் என்னன்னு நம்மளுக்கு என்ன பண்ணலாம், ஒரு கொஸ்டின் நோட் கேட்கலாம். சரிங்களா? வேளாண் முறை, தன்னிறைவு வேளாண்மை. தன்னிறைவு வேளாண்மைனா ஒண்ணும் கிடையாது. நம்மளுக்குன்னு இருக்கக்கூடிய நிலத்துல நம்மளுக்கு என்ன பயிர் வேணுமோ அத போட்டுட்டு, அதுல அறுவடை செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான உணவ சாப்பிடுவோம். சப்போஸ் நம்ம பயிர் போடுறது கொஞ்சம் அதிகமா வந்துட்டா, மிச்சம் மீறுறத நம்ம என்ன பண்ணுவோம், நேரா எடுத்துட்டு போய் சந்தைக்கு வித்துருவோம். தன்னிறைவு வேளாண்மைனா, எனக்கு தன்னிறைவு அடைஞ்சிருச்சு. எனக்கு போதுமான நிலம் என்னது இருக்கு. அதுல பயிர் போட்டா போதுமான பயிரும் வந்துருச்சு. அது போதும். அதான் தன்னிறைவு வேளாண்மை. அப்போ உங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் உழைத்து அதுல நீங்க போடக்கூடிய பயிர். அத ஞாபகம் வச்சுக்கோ. ரொம்ப ரொம்ப முக்கியம். சப்போஸ் ஏதாவது மிஞ்சிச்சு அப்படின்னா தான் நீங்க எங்க போவீங்க? சந்தைக்கு கொண்டு போவீங்க. அத ஞாபகம் வச்சுக்கோ. மேஜரா இதுல நம்ம பயன்படுத்தக்கூடியது நெல்லு போடுவாங்க, பருப்பு போடுவார்கள். சரியா? ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இத மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? அதிகம், குறைவு இது 2 மட்டும் தெரிஞ்சா போதும். சரிங்களா? ரொம்ப முக்கியமானது. அப்ப தன்னிறைவு வேளாண்மைனா இதான். இடம்பெயர்தல் வேளாண்மை. ஒரு நிலப்பகுதியில் இடம்பெயர்தல் வேளாண்மையை பழங்குடியினர் மட்டும் பயன்படுத்துகிறார்கள் அதிக அளவு. அப்போ பழங்குடியினர் ஒரு நிலப்பகுதியை பயிர் போடுவாங்க. அந்த பயிர் அறுவடை செஞ்சதுக்கு அப்புறம் அதை என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தா தீ வச்சு கொளுத்திடுவாங்க. தீ வச்சு கொளுத்திட்டு அடுத்த லேண்டுக்கு போவாங்க. அங்க பயிர் போட்டு அங்கேயும் தீ வச்சு கொளுத்திட்டு அறுவடை முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த லேண்டுக்கு போவாங்க. அப்படியே போனா காடுகள் என்ன ஆகும், அழிஞ்சுக்கிட்டே போகும். அப்போ இடம்பெயர்தல் வேளாண்மைனா வெட்டுதல் மற்றும் எரித்தல். இதுக்கு இன்னொரு பேர் என்னது? வெட்டுதல் மற்றும் எரித்தல். பழங்குடியினர் என்னன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிர நாங்க ஒரு நிலத்துல வைக்கிறோம்னா, அந்த பயிர் வளர்ந்ததுக்கு அப்புறம் அறுவடை செய்றோம். அந்த பயிர்ல மிச்சம் மீந்தத என்ன பண்றோம், கொளுத்தி விட்டுறோம். அதோட சாம்பல் மண்ணுக்கே போயிடும். அப்ப மண்ணுல இருக்கக்கூடிய என்பிகே ரேஷியோ இருக்கு இல்லையா? அது கரெக்ட்டா வருவதற்காக நாங்க அப்படி பண்றோம்னு சொல்றாங்க. அப்ப மண்ணோட தன்மை போயிடுச்சு. அப்ப மண்ணின் தன்மை திரும்ப வருவதற்காக தான் நாங்க எரிச்சிடுறோம். அதனால தான் இதுக்கு என்ன பேரு? வெட்டுதல் மற்றும் எரித்தல் முறை என்று பெயரு. ஒரு ஒரு மாநிலத்திலயும் ஒரு ஒரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அது வந்து நம்ம ஸ்கூல் புக்ல பாக்ஸ் கொஸ்டின்ல இருக்கும். இதுவும் நம்மளுக்கு முக்கியமானது. அப்ப பாக்ஸ்ல இருக்கக்கூடியது ரொம்ப முக்கியமானது. அத ஞாபகம் வச்சுக்கும். சரியா? தீவிர வேளாண்மை ஒண்ணும் கிடையாது. என்னென்னலாம் ரசாயனம் கிடக்குது, என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாத்தையுமே பயன்படுத்தி அதன் மூலமாக உற்பத்தி அதிகரிப்பது. ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அதிக உற்பத்திய பண்ணணும் என்பதற்காக நம்ம என்ன பண்ணுவோம்? எந்திரங்கள பயன்படுத்துவோம், உரங்கள பயன்படுத்துவோம், பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துவோம். எல்லாத்தையும் பயன்படுத்துவது. அதான் தீவிர வேளாண்மை. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது இந்த பாயிண்ட். வறண்ட பகுதியில இருக்கக்கூடிய இது என்னது? வறண்ட வேளாண்மை. அப்ப ட்ரை ஃபார்மிங். அப்ப இது எங்க தான் பண்ணுவாங்க? பாலைவனம் சம்திங். வருஷத்துக்கே ஒரே ஒரு பயிர் தான் போட முடியும். அந்த பயிர காப்பாத்தணும்னா, கட்டாயமா நம்மளால என்ன பண்ணணும்? நீர்ப்பாசன உதவி இருக்கணும். அத தான் இங்க குடுத்திருப்பார்கள். பாருங்க. குறைஞ்சமான என்னது? விளையக்கூடியது இருக்கும். அதனால விளைச்சலும் கம்மியா இருக்கும். ஒரு வருஷத்துக்கு என்ன பண்ண முடியும்? ஒரே ஒரு பயிர தான் நம்மளால என்ன பண்ண முடியும்? போட முடியும். வறண்ட பயிர்ல என்னெல்லாம் வளருமோ, அத தான் அங்க போடுற மாரி இருக்கும். சரிங்களா? அதிக அளவு இது காணப்படக்கூடிய பகுதி ராஜஸ்தானில் காணப்படுகிறது. கலப்பு. கலப்புனா நம்மளுக்கு தெரியும். பயிரிடுதல போடுவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி போடுறது. அப்போ பயிரிடுதல போடுவோம். கால்நடைய நம்ம அதுல வளர்ப்போம். மீன் வளர்த்தலையும் நம்ம பண்ணுவோம். கோழி வளர்க்கிறதையும் நம்ம பண்ணுவோம். அது மட்டும் இல்ல தேன் எடுத்தல். அப்போ தேன வளர்க்கக்கூடிய விஷயமும் நம்ம பண்ணுவோம். அப்ப எல்லாமே ஒரே நிலப்பகுதியில பண்ணப்பட்டால் கலப்பு வேளாண்மைன்னு அழைக்கப்படுகிறது. அடுத்து படிகட்டுதல். படிகட்டு முறை ஒண்ணும் கிடையாது. மலைப்பிரதேசங்கள் இருக்கு இல்லையா? மலைப்பிரதேசத்துல இந்த இடம்லாம் இருக்கு இல்லையா? இந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஒரு பயிர போடுவார்கள். அதான் படிகட்டு முறை. பார்க்க எப்படி இருக்கும்? படிகட்டு மாரி தெரிவதால் படிகட்டு முறை என அழைக்கப்படுகிறது. அதிக அளவுல ஒரே ஒரு விஷயம் மண் அடிக்கடிக்கு என்ன ஆகும்? சரிஞ்சு போயிடும். அப்ப மண் அரிப்பு ரொம்ப முக்கியமா என்ன பண்ணணும் நம்ப பார்க்கணும். ஏன்னா, அந்த மாரியான பயிர் போடணும். அப்போ வேர் ஆழமாக பதியக்கூடிய என்னதான் போடணும்? பயிர தான் போடணும். அதனால தான் மழையில அதிக அளவு என்ன காலம் இந்த டீ என்ன ஆகும்னா, வேருக்கு தண்ணி வேணும். ஆனா, வேருக்கு தண்ணி என்ன கூடாது? ரொம்ப நேரம் நிக்கக்கூடாது. அழுகிரும் வேரு. அதனால தான் டீய மலை சரிவுல போட்டுருக்காங்க. புரியுதா? அடுத்து பாருங்க. இந்தியாவில் மிக முக்கியமான உணவுப் பயிர் நெல்.
அந்த நெல் உலகத்தில் 2வது இடம் இந்தியா. நெல் அதிக உற்பத்தி நம்மளுக்கு தெரியும். ரொம்ப 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 முக்கியமானது உத்தரப்பிரதேஷ். அதுக்கப்புறம் நெல்லில் அதிக அளவு இருக்கக்கூடியது மேற்கு வங்காளம். ரொம்ப முக்கியமானது தமிழ்நாடு என்ன பண்ணணும் தெரிஞ்சு வச்சுக்கணும். கோதுமை அதுவும் ரொம்ப முக்கியமானது. அதுவும் 2வது முக்கிய உணவு பயிராகும். கோதுமையும் உத்தரப்பிரதேஷ், பஞ்சாப், ஹரியானாலயும் காணப்படும். அப்போ நெல் எங்க காணப்படுது? கோதுமை எங்க காணப்படுதுன்றத எல்லாத்தையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா இந்த சைடு அத குடுத்துட்டு, இந்த சைடு என்ன பண்ணலாம் உனக்கு மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்கலாம். சோளம் பாரு வறண்ட பகுதியில நல்லா காணப்படுதும். அப்ப இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் உனக்கு என்னன்னா, என்ன பகுதியில காணப்படும்? மகாராஷ்டிரா. மகாராஷ்டிராவில் காணப்படுகிறது. கம்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏழை மக்களின் உணவு பயிராக கருதப்படுவது என்ன? ஏழை மக்களின் உணவு பயிராக கருதப்படுவது என்ன? அப்புறம் பார்லி ராஜஸ்தான்ல அதிக அளவு காணப்படுகிறது. கம்பு பாரு வறண்ட நிலப்பகுதியிலும் நன்கு வளரக்கூடியது. த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அப்போ அழகா ஒரு கொஸ்டினை பார்க்குறோம். அந்த கொஸ்டின்ல என்ன முக்கியமான பாயிண்ட்ஸோ அதை மட்டும் படித்தால் போதும், வேற எதுவும் தேவையில்லை. இப்போ அடுத்து பாரு பருப்பு வகை. பருப்பு வந்து மனிதருக்கு உணவாகவும் பயன்படுகிறது, கால்நடைகளுக்கு தீவனமாகவும் பயன்படுகிறது. சரியா? அப்ப அதிகமான பருப்புல உற்பத்தி செய்யக்கூடியதுல இந்தியா ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. சரியா? ரொம்ப 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 முக்கியமானது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. வணிகப் பயிர்கள் கரும்பு ரொம்ப முக்கியம். அப்போ நம்ம சாப்பிடக்கூடிய பயிர்கள், உணவு பயிர்கள், அதை கொண்டு போய் இண்டஸ்ட்ரியில பண்ணோம் அப்படின்னா வணிக பயிர்கள். அந்த வணிக பயிர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானது கரும்பு. அப்போ உலகிலேயே 2வது இடம் கரும்பு. அதிகமாக இருக்கக்கூடியது உத்தரப்பிரதேஷ். உலகிலேயே 2வது இடம் என்னது? கரும்புக்கு வழங்கப்படுகிறது. உத்தரப்பிரதேஷ்ல அதிக அளவு என்ன பண்ணப்படுகிறது? காணப்படுகிறது. பருத்தி இந்தியாவில் 2வது இடம் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா. குஜராத்லயும் மகாராஷ்டிராலையும் முதல் 2 ஊர் பேரை மட்டும் நீ படிச்சா போதும், வேற எதுவும் வேண்டாம். சணல் சணலை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே தண்ணீர தான் இருக்கணும். அதனால வெப்பமண்டல பயிராக கருதப்படுகிறது. அப்போ சணல் அதிக அளவு மேற்கு வங்காளத்தில் காணப்படும். அப்ப இது எல்லாத்தையும் உனக்கு என்ன பண்ணலாம்? மேட்ச் த ஃபாலோயிங்ல கேட்கலாம். எண்ணெய் வித்துக்கள். எண்ணெய் வித்துக்கள் அதிக அளவு இருக்கக்கூடியது நிலக்கடலை. குஜராத் முன்னிலை வகிக்கிறது. அப்ப இதுல என்னது? குஜராத் முன்னிலை வகிக்கிறது. புரியுதா? இது அழகா நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? ஃபுல்லா இம்பார்ட்டன்ட். அப்படியே மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. எது சரி எது தவறு அதுல கேட்க வாய்ப்பு இருக்கு. தோட்டப்பயிர்கள் எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது எல்லாம் தோட்டப்பயிர்களாக கணக்கெடுக்கப்படுகிறது. முதல்ல தேயிலை, டீ அதிக அளவு காணப்படக்கூடியது அசாம். அசாமுக்கு அடுத்து கேரளா, தமிழ்நாடு. அப்ப நீ தெரிஞ்சுக்க கூடியது தேயிலை, அசாம். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு வேலை என்னன்னா, காஃபிலையும் ரொம்ப முக்கியமானது, தேயிலையிலும் ரொம்ப முக்கியமான 2 வெரைட்டிஸை கொடுத்துருப்பாங்க. கமெண்ட் பாக்ஸில் என்ன பண்ணுன்னா அந்த வெரைட்டிஸ் என்னன்றதை மென்ஷன் பண்ணு. காஃபியை பாருங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்கேயே கொடுத்துருக்கேன். காஃபி அதிக அளவு கர்நாடகாவில் பயன்படுத்தப்படுகிறது. காஃபி அதிக அளவு கர்நாடகாவில் பயன்படுத்தப்படுகிறது. ரப்பர் கேரளா முன்னிலை வகிக்கிறது. நறுமண பொருட்கள் எல்லாத்திலுமே கேரளா முன்னிலை வகிக்கிறது. கேரளா முன்னிலை வகிக்கிறது. இதுவும் நம்மளுக்கு மேட்ச்ல கேட்கலாம். தேயிலை அசாம், காஃபி கர்நாடகா, ரப்பர் கேரளா, நறுமண பொருள் கேரளா. ஞாபகம் வச்சுக்கோங்க 4. சரிங்களா? இப்ப அடுத்து பாருங்க. தோட்டக்கலை பயிர்கள் பழம், மலர்கள், காய்கறிகள் இதெல்லாம் தோட்டக்கலை பயிர்கள் என அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் தோட்டக்கலை பயிர்கள் என அழைக்கப்படுகிறது. கால்நடை நம்ம எல்லாருக்குமே தெரியும். கால்நடை ரொம்ப ரொம்ப முக்கியம். மாடுகளின் எண்ணிக்கை எவ்வளவு இருக்குன்னா 37.3%. இது ரொம்ப முக்கியமானதுப்பா. இது இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியம். கால்நடையில கால்நடை கணக்கெடுப்பு அதுவும் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? இது மிக மிக முக்கியமானது. ரோமம் எங்க அதிக அளவு காணப்படுகிறது, அதுக்கப்புறம் இறைச்சி எங்க அதிக அளவு காணப்படுகிறது, எல்லாமே முக்கியம். ரோமம் அதிக அளவு காணப்படுவது ராஜஸ்தான் முன்னிலை வகிக்கிறது, அது தெரிஞ்சு வச்சுக்கோ. இறைச்சி அதிக அளவு உத்தரப்பிரதேஷ் தெரிஞ்சு வச்சுக்கோ. பால் உற்பத்தி ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னது? உத்தரப்பிரதேஷ் தெரிஞ்சு வச்சுக்கோ.
இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணணும்னா மேட்ச் ஆஃப் ஃபாலோயிங்ல கேட்கலாம் வாய்ப்பு இருக்கு. சரியா? மீன் வளர்த்தல் நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மீன். அந்த மீன்ல நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் கடல் மீன்பிடிப்பில் கேரளா முன்னிலை, உள்நாட்டு மீன்பிடிப்பில் ஆந்திரா முன்னிலை. இது 2 முக்கியமானது. அப்ப கடல் மீன் பிடிப்புல கேரளா ஃபர்ஸ்ட், அது நம்மளுக்கு தெரியணும். உள்நாட்டு மீன் பிடிப்புல ஆந்திரா ஃபர்ஸ்ட் தெரியணும். இந்த 2 பாயிண்ட் தெரியணும். ஸ்டேட்மெண்ட் வாக்கியம் 1 வாக்கியம் 2ல கேட்கலாம். அது மட்டும் இல்ல இந்தியாவுக்கு 2வது இடம், அதையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கோ. அதுக்கப்புறம் மிக மிக முக்கியமானது என்னென்னலாம் பேர்ல என்னென்னலாம் புரட்சிகள் காணப்படுது. மஞ்சள் புரட்சி என்ன, எண்ணெய் வித்துக்கள், இது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். நீல புரட்சி நீல கலர்ல இருக்கு, அப்ப மீன் கடல், அப்ப மீன், அது தெரிஞ்சுக்கோ. பழுப்பு புரட்சி தோல் ரோமம், அது தெரிஞ்சு வச்சுக்கோ. சரிங்களா? அப்ப என்னென்னலாம் இருக்கோ இந்த பயிர்களை என்ன பண்ணணும், ஃபுல் அண்ட் ஃபுல் புரட்சிகளை பார்த்து வச்சுக்கணும். தங்க நூலிதழ், அப்போ என்னது சணல், புரியுதா? பொன், சாம்பல், இளஞ்சிவப்பு, எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோ. இது 10th புத்தகத்தில் 3வது பாடத்துல உனக்கு லாஸ்ட்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அதை அழகா பார்த்து வச்சுக்கோ. அதுதான் நான் என்ன பண்ணிருக்கேன், உனக்கு முழுமையா இங்க கொடுத்துருக்கேன். அப்போ இளஞ்சிவப்புனா என்ன பார்த்து வச்சுக்கோ. சாம்பல் புரட்சினா உரங்கள், அதை பார்த்து வச்சுக்கோ. நம்மளுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அடுத்து கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. பசுமை புரட்சினா என்னது, வேளாண் சம்பந்தப்பட்டது. வெள்ளி புரட்சினா என்ன, முட்டை, அப்ப கோழி. சிவப்புனா என்னது, இறைச்சி, தக்காளி. வட்டம் புரட்சி உருண்டையா இருக்கு, உருளைக்கிழங்கு. வெண்மை புரட்சி பால். சரியா? அழகா. அப்ப இதெல்லாம் மட்டும் நீ என்ன பண்ண போதும், நல்லா தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ இது 10th புக்ல 3வது லெசன்ல என்ன பண்ணுங்க, அதை படிச்சு வச்சுக்கோங்க. கனிம வளங்கள் ரொம்ப 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 முக்கியமானது. இந்தியாவுல இப்ப நம்ம என்னென்னலாம் பார்த்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பார்த்தாச்சு. கடைசியா இந்தியா பூமிக்குள்ள கனிமம் மினரல்ஸ் எப்படி கிடைக்குது. நம்மளுக்கு ஒரே விஷயம் இந்தியாவுல கிடைக்கிறது, ஒண்ணு மேல் பரப்புல கிடைக்கலாம், இல்லையா அழகா பூமியை தோண்டி உள்ள கிடைக்கலாம். அவவா இங்க என்ன பண்ணிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. ஒண்ணு அப்போ பிசிக்கலாவும் கிடைக்கலாம், இல்ல கெமிக்கலாவும் கிடைக்கலாம். அவதான் இங்க என்ன பண்ணிருக்காங்க, மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயினான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுரங்க தொழில் அதற்கு முக்கியம். கனிமம் கிடைக்கணும்னா சுரங்கம் தோண்டினாதான் கனிமம் கிடைக்கும். அப்ப அந்த சுரங்கத்தில் நம்மளுக்கு தெரியக்கூடியது என்னன்னா திறந்தவெளி சுரங்கங்கள். திறந்தவெளி சுரங்கங்கள்னா மேல் பரப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆழ்துறை சுரங்கங்கள் அப்படின்னா ஆழமா பூமிக்குள்ள இருக்கக்கூடியது. இந்த 2 விஷயத்த நம்மளுக்கு தெரியணும். அதே மாதிரி புக்ல பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்கப்பா. இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலவியல் எங்க காணப்படுது, நிறுவனம் கொல்கத்தா. இந்தியாவில் இருக்கக்கூடிய சுரங்கம் எங்க காணப்படுது, நாக்பூர். என்னென்ன அமைப்புகள் என்னென்னலாம் எங்கெங்கெல்லாம் காணப்படுது, தொழில்நுட்பங்கள் மேம்பாட்டு மையம், அது அழகா பாக்ஸ்ல கொடுத்துருக்க ஹைதராபாத். அப்ப இது எல்லாத்தையும் நீ என்ன பண்ணணும், அழகா பார்த்து வச்சுக்கணும். மெயினா இந்த சட்டத்தையும் பார்த்து வச்சுக்கோ. சரியா? இந்த சட்டத்தையும் பார்த்து வச்சுக்கோ. அப்போ இந்த வீடியோவில் இது 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 எல்லாத்தையும் நான் என்ன பண்ணியிருக்கேன், டேப்லர் காலத்தில் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன். ஏன் இது கொடுத்துருக்கேன்னா இது அப்படியே மேட்ச்சில் கேட்டிருக்காங்க, நம்மளுக்கும் கேட்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்கணும், படிச்சுக்கணும். கனிமங்கள் 2 இருக்கு, உலோகங்கள் அலோகங்கள். அப்போ மெட்டாலிக் நான் மெட்டாலிக். அப்போ உலோகங்கள் அலோகங்கள். அதில் முதல்ல ஒன்று நம்ம என்ன பண்ண போகிறோம், பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இரும்புத்தாது. இரும்புத்தாது ரொம்ப முக்கியம். அப்போ பூமியோட மேல் பரப்பில் மிக அதிக அளவு காணப்படக்கூடியது இரும்புத்தாது. இந்த பாயிண்ட்டை ரிப்பீட்டடா கேட்க வாய்ப்பு இருக்கு. இந்த பாயிண்ட். அப்ப பூமியோட மேல் பரப்புல அதிக அளவு காணப்படக்கூடியது என்னது, இரும்புத்தாது. சார் மேல் பரப்புனா என்ன? அப்ப இதான் பூமி அப்படின்னா மேல இருக்கிறது மட்டும் மேல் பரப்பு கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் அடுக்கு வரைக்கும் இருக்கக்கூடியது மேல் பரப்பு தான். அப்ப இதுக்குள்ள அதிக அளவு காணப்படக்கூடியது என்னது, இரும்புத்தாது. அதுல நிறைய வகைகள் கொடுத்துருப்பாங்க, 5 வகைகள் கொடுத்துருப்பாங்க. அப்படியே நிறைய இருக்கும். நம்மளுக்கு மெயினா எமட்டைடு தெரியணும், மேக்னடைடு தெரியணும். சரியா? அந்த முதல் 2 விஷயம் மட்டும் நல்லா தெரிஞ்சா போதும். முதல் 2 விஷயம் மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோ, போதுமானது. மிக மிக முக்கியமா எங்க காணப்படும், ஜார்க்கண்ட். ஜார்க்கண்டில் 25%. இதெல்லாம் ஒண்ணே ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. ஃபுல்லா நான் கொடுத்துருப்பேன். ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் எங்க அதிகமா இருக்கு, அப்போ ஏதாவது ஒரு உலோகமோ அலோகமோ எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு சிறப்பான பாயிண்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, அதுக்கு பயன் ஏதாவது இருக்கான்னு பாருங்க, எந்த மாநிலத்தில் அதிக அளவு கிடைக்குதுன்னு பாருங்க, அது போதுமானது. சப்போஸ் அது கூடுதலா ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்தால் அதை மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க, போதுமானது. இப்போ இங்கே பாருங்க, ஜார்க்கண்டில் 25% கிடைக்குது. அப்போ அதை மட்டும் பார்த்துக்கிட்டா போதும். தமிழ்நாட்டில் சேலம், நாமக்கல்,
திருநெல்வேலியில் காணப்படுது. அதை மட்டும் தெரிந்து கொண்டால் போதுமானது. சரியா? அப்போ தமிழ்நாட்டுல சேலம், நாமக்கல், திருநெல்வேலி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து மேக்னீஸ். அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமானது, வெளில் சாம்பல் நிறத்தில் காணப்படும். இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கடினமானது, ஆனால் உடையக்கூடியது. பார்க்க கடினமா இருக்கும், ஆனா உடைஞ்சிரும். இதுவும் முக்கியமானது. எப்பவுமே முதல் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமானது, அதை பார்த்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்ப இரும்பு எஃகு தயாரிக்கக்கூடிய பயன்படுத்துறாங்க. 1 டன் எஃக நம்ம உருவாக்க வேண்டும் என்றால் 10 கிலோகிராம் என்ன பண்ணோம்? மேக்னசைடு தேவைப்படும். அப்ப இதுவும் முக்கியமான பாயிண்ட். பூச்சிக்கொல்லியா பயன்படுத்துறாங்க, வார்னிஷா பயன்படுத்துறாங்க, மின்கலனா பயன்படுத்துறாங்க. இதுவும் நம்ம தெரியணும். அப்போ ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டா அதுக்கான சிறப்பான பாயிண்ட்ஸ், அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு என்ன பண்றாங்க, அதால் என்னென்னலாம் பயன் இருக்கிறது, என்ன மாநிலத்தில் அது காணப்படுது. அப்ப அழகா ஒடிசால காணப்படுது. ஃபர்ஸ்ட் 2 மட்டும் பிடிச்சுக்கோங்க, எல்லாத்தையும் படிக்கணும்னு அவசியம் இல்ல. ஒடிசாலையும் கர்நாடகாலையும் காணப்படுகிறது. அப்புறம் மேக்னசைடு ஓர் இந்தியன் லிமிடெட், அது எங்க இருக்குன்னு பாக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. அந்த பாக்ஸ்ல இருக்கிறத மட்டும் என்ன பண்ணிருக்கோம், அழகா படிச்சு வச்சுக்கோ. சரிங்களா? அதை மட்டும் நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. காப்பர் எல்லாருக்குமே தெரியும். காப்பர் மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் உலோகம் காப்பர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பித்தளைனா என்ன, வெங்கலனா என்ன, அதை அழகா கொடுத்துருக்கும். இதையும் படிச்சுக்கோ, ரொம்ப முக்கியம். காப்பர் மின்சாரத்தில் தயாரிக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் காப்பர் ஒயரை பயன்படுத்துறோம். அப்ப மின்கலன் எல்லாத்துக்குமே பயன்படுத்துறோம். அப்ப மின்சார்ந்த பொருட்களுக்கு அனைத்தும் பயன்படுத்தக்கூடியது காப்பர். அதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. மிக மிக முக்கியமானது, காப்பர் அதிக அளவு எங்க உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமா வகிக்கக்கூடியது ராஜஸ்தான். இதுவும் நம்மளுக்கு கேட்ட கேள்விகள். அப்ப கேள்வியை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் நம்மளுக்கு கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணலாம். அப்ப காப்பர் அதிக அளவு எங்க கிடைக்குது? ராஜஸ்தானில் காணப்படுகிறது. இந்துஸ்தான் ஸ்டீல் லிமிடெட் காப்பர் ரொம்ப முக்கியமானது, அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோ. சரியா? பாக்ஸில் இருக்கிறது. பாக்சைட் அலுமினியத்தின் ஓராக இருக்கக்கூடியது பாக்சைட். அப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட். என்ன மண்ணில் காணப்படும்? சரளை மண்ணில் காணப்படும். அதுக்கடுத்து அலுமினியம் ரொம்ப நம்மளுக்கு தெரியக்கூடியது. விமானம் அதுக்கு பயன்படுத்தக்கூடியது. சிமெண்ட், ரசாயன தொழிற்சாலை, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் இதை என்ன பண்றாங்க? பயன்படுத்துகிறார்கள். அலுமினியம் ஆட்டோமொபைல்ஸ்ல பயன்படுத்துறாங்க, ஏர்கிராஃப்ட்ல பயன்படுத்துறாங்க. பாக்சைடு சிமெண்ட்லையும் ரசாயனத்திலையும் என்ன பண்றாங்க? தொழிற்சாலையிலையும் பயன்படுத்துகிறார்கள். அப்ப இதை பொறுத்த வரைக்கும் நம்ம தெரியணும். பாக்சைடு ரொம்ப முக்கியமானது. அதிக அளவு காணப்படக்கூடிய பகுதி ஒடிஷா. அப்ப அதிகமா ஒடிஷா. அப்ப நீ சும்மா ஜஸ்ட் எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். நீ என்ன பண்ணு? அந்த மெயினான ஊரை மட்டும் படிச்சா போதுமானது. அதோட அமைப்பு 1981 அந்த கம்பெனி ஒடிசால உருவாச்சு. நேஷனல் அலுமினியம் கம்பெனி. பாக்சைட் என்ன வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது? பிரெஞ்சு வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டது. அந்த வார்த்தை இது வந்து பாக்ஸ் கொஸ்டின். சரியா? கூடுதல் தகவல் இருக்கும், அதை நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து வச்சுக்கோ. இப்போ அலோகங்கள் ரொம்ப முக்கியமானது. அலோகங்களை நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் மைக்கா. மைக்காவை பொறுத்த வரைக்கும் இதற்கு முன்பு வரை ஆயுர்வேத மருத்துவத்தில் பயன்படுத்தப்பட்டது. அப்ராட் மைக்கா ரொம்ப சிறந்த மைக்கான்னு அழைக்கப்படுகிறது. அப்போ ஒளி பகுதி என்ன தன்மை கூடையது, பளபளக்கும் அல்லது மினுமினுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மைக்கா. அப்போ இது கரண்ட்டை கடத்தாது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, மின்சார தொழிற்சாலையில என்னென்னலாம் இண்டஸ்ட்ரியில பயன்படுத்துறாங்களோ அங்கெல்லாம் மைக்காவை என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவார்கள். அதை தான் இங்க அழகா கொடுத்துருப்பாங்க. முந்தைய காலத்தில் ஆயுர்வேத மருத்துவத்துக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. சிறந்த மைக்கா என்ன? அதுக்கப்புறம் ஒளியை பளபளக்கும் மினுமினுக்கும் அது கொடுத்துருக்காங்களா? மின்சாரம் பயன்படுத்துறதுக்கு தடையா இருக்கும். அதனால என்ன பண்றாங்க? இன்சுலேட்டர்ல பயன்படுத்துகிறார்கள். கொடுத்துருக்கோமா? அது எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கோ. மிக முக்கியமான மாநிலம் ரொம்ப முக்கியம். ஆந்திரா, ராஜஸ்தான் ரொம்ப முக்கியமானது, ஞாபகம் வச்சுக்கோ. சுண்ணாம்புக்கல், கால்சியம் கார்பனேட். அப்ப இது ரொம்ப முக்கியமானது. சுண்ணாம்புக்கல் என்ன காணப்படுது? கால்சியம் கார்பனேட். அப்ப சுண்ணாம்புக்கல்ல நம்ம என்னெல்லாம் பயன்படுத்தலாம் அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. ப்ளீச்சிங் பவுடர் ரொம்ப 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 முக்கியமானது. சிமெண்ட், கண்ணாடி,
ப்ளீச்சிங் பவுடர் ரொம்ப 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 முக்கியமானது. அதை படிச்சுக்கோ. எதெல்லாம் நான் அண்டர்லைன் பண்றேனோ அதை மட்டும் படிச்சுக்கோ. அப்போ உனக்கு லைம்ஸ்டோன் சுண்ணாம்பு கல் எங்க கிடைக்கும்னா கர்நாடகால கிடைக்கும் மற்றும் ஆந்திரால கிடைக்கும். த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் புதுசா வந்து தெலுங்கானாவும் சேர்த்திருக்காங்க. அதுவும் கூடுதலா என்ன பண்ணு படிச்சுக்கோ. அப்ப சுண்ணாம்புக்கல் இந்த இடத்துலலாம் கிடைக்கும்ன்றத மட்டும் பார்த்து வச்சுக்கோ. அப்ப அழகா பாரு, கால்சியம் கார்பனேட் அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் சிமெண்ட், ப்ளீச்சிங் பவுடர், கண்ணாடி அது ரொம்ப முக்கியமானது. தயாரிக்க கிடைக்கிறது அது ரொம்ப முக்கியமானது. கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தா ஜிப்சம். ஜிப்சம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ரொம்ப முக்கியமானது சரியா? கால்சியம் சல்பேட். அப்ப கால்சியம் சல்பேட்ட நீரோட சேர்ந்து என்ன பண்றாங்க? கலந்து காணப்படக்கூடியது ஜிப்சம் என அழைக்கப்படுகிறது. இந்த ஜிப்சம்ல இருந்தா உனக்கு என்ன கிடைக்கும்? பிளாஸ்டிக் பாரிஸ். தி பாரிஸ் ஆஃப் பிளாஸ்டிக் அது உனக்கு கிடைக்கும். பாரிஸ் சாந்துன்னு சொல்லுவோம் இல்லையா? அது உனக்கு என்ன ஆகும்? இதுல இருந்து உனக்கு கிடைக்கும். அப்ப இதுல இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, பிளாஸ்டிக் சாந்து ரொம்ப முக்கியமானது. மண் வளம் ரொம்ப முக்கியமானது. சிமெண்ட் முக்கியமானது. ஜிப்சம் அதிக அளவு கிடைக்கக்கூடியது ராஜஸ்தான், தமிழ்நாடு. அப்ப ஜிப்சம் உனக்கு அதிக அளவு கிடைக்கக்கூடியது ராஜஸ்தான்லயும் தமிழ்நாட்டிலயும் உனக்கு அதிக அளவு கிடைக்கும். அடுத்து பாரு எனர்ஜி ரிசோர்சஸ் பாருங்க. புதுப்பிக்க இயலாத வளங்கள், புதுப்பிக்க முடியும் வளங்கள் அவ்வளவுதான். ரினியூவபிள், நான் ரினியூவபிள் அவ்வளவுதான். வேற ஒன்றும் கிடையாது. அப்ப புதுப்பிக்க இயலாத வளங்கள்ல முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது நிலக்கரி. நிலக்கரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிலக்கரி கோல். அப்ப நிலக்கரியில உனக்கு தெரியக்கூடியது ஈஸியா எரிஞ்சிடும். அப்ப எளிதில் எரியக்கூடியது என்னது? நிலக்கரி. அப்ப அந்த நிலக்கரி தான் என்னன்னு சொல்றாங்க? கருப்பு தங்கம் என அழைக்கப்படுகிறது. அதே சின்ன புக் எடுத்துக்கிட்டோம்னா பெட்ரோல் தான் கருப்பு தங்கம்னு கொடுத்துருப்பாங்க. சரியா? சின்ன புக்ல. அப்ப 7th புக்ல. இது 10th புக்ல கருப்பு தங்கம்னு அழைக்கப்படுகிறது. அதே கார்பன் கண்டென்ட பொறுத்து கோல் நிலக்கரி என்ன பண்ணிருப்பாங்க? 4ஆ பிரிச்சு வச்சிருப்பாங்க. இதுல கார்பன் கண்டென்ட் என்னன்னு சொல்லி நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? கேள்வி கேட்கலாம். மரக்கரியில எவ்வளவு கார்பன் கண்டென்ட் இருக்கும்? 40க்கும் குறைவா இருக்கும். பழுப்பு நிலக்கரியில 40ல இருந்து 60. அதுக்கடுத்து பிஸ்துமஸ்ல 60ல இருந்து 8. ஆந்த்ரைட்ஸ்ல 80ல இருந்து 90. கார்பன் கண்டென்ட் அதிகமாக இருந்தால் நல்லா எரியும். பொல்யூஷன் வராது. அப்போ இது நல்லா எரியும், பொல்யூஷன் வராது. அப்ப மரக்கரி வந்து என்ன ஆகும்? எரியும். ஆனா பொல்யூஷன் வரும். அப்போ இத வரிசை பண்ண சொல்லி நம்மளுக்கு கேட்கலாம். இல்லையே இத மேத்ஸ்ல கேட்கலாம். இல்லனா 4ஏ 4 தான் இருக்கு. அப்போ எது வந்து கார்பன் கண்டென்ட் தப்புன்னு சொல்லி கூட நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? கொஸ்டின் கேட்கலாம். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிலக்கரி அதிக அளவு எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துறாங்கன்னு. மின்சாரம், அனல் மின்ல, எரிபொருளா பயன்படுத்துறோம். ரசாயனமா பயன்படுத்துறோம். எல்லா இடத்துலயும் நிலக்கரி நம்ம பயன்படுத்தாம கிடையாது. அது மிக மிக முக்கியமான முன்னிலை வகிக்கக்கூடியது ஜார்க்கண்ட், ஒடிஷா. இத மட்டும் தெரிஞ்சா போதும். சரியா? அப்புறமா பழுப்பு நிலக்கரி எங்க அதிக அளவு காணப்படுது? தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளா. அப்போ இந்த பகுதியில் பழுப்பு நிலக்கரிகள் அதிக அளவு காணப்படுகிறது. கோல் இந்தியா லிமிடெட் கல்கத்தாவின் தலைநகரத்தை கொண்டு காணப்படுகிறது. பழுப்பு நிலக்கரி நெய்வேலியில் காணப்படுகிறது. தெலுங்கானால உனக்கு காணப்படுது. புதுசா சேர்த்திருக்காங்க SCCL. அப்ப இந்த 3 நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? கொஸ்டின் கேட்கலாம். அப்ப கோல் இந்தியன் லிமிடெட் கல்கத்தா அது நம்மளுக்கு ஒரு கொஸ்டின். நெய்வேலி அது நம்மளுக்கு தமிழ்நாட்டில் இருக்கு இல்லையா? அது ஒரு கொஸ்டின். பழுப்பு நிலக்கரி அது ஒரு கொஸ்டின். அப்புறம் என்னது? SCCL தெலுங்கானால இருக்கு. அது ஒரு கொஸ்டின். இந்த 3 நம்மளுக்கு என்ன பண்ணலாம்? எப்படி வேணாலும் கொஸ்டின் ரைஸ் அவுட் பண்ணலாம். பெட்ரோல் 2ஆ பிரிப்பாங்க. பாறை மற்றும் எண்ணெய். சரியா? அப்போ கனிம ஆயில்னு சொல்லலாம். மினரல் ஆயில்னு சொல்லலாம் பெட்ரோல். பெட்ரோல் அதிகமாக இருப்பது ஹைட்ரோ கார்பன். அப்ப ஹைட்ரோ கார்பன் ரொம்ப 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 முக்கியமானது. அப்போ நம்மளுக்கு தெரியும் பெட்ரோல் ஈஸியா என்ன ஆகும்? எரியக்கூடியது. பெட்ரோல் நம்மளுக்கு எப்படி கிடைக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். பெட்ரோல் நம்மளுக்கு என்ன பண்ணுவோம்? எண்ணெய் வாயுல இருந்து கிடைக்குது. எண்ணெய் வாயில் வந்து நம்மளுக்கு கடற்கரை பகுதியிலும் இருந்து கிடைக்கும். நிலப்பகுதியிலிருந்து கிடைக்கும். கடற்கரை பகுதியிலிருந்து கிடைக்கக்கூடியதுல மும்பை ஐ மிக பெரிய எண்ணெய் கிணறு எதுனா மும்பை ஐ. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ மும்பை ஐ. குஜராத் அதுக்கு அடுத்து ஞாபகம் வச்சுக்கோ மெயினா. இந்த 2 விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ போதும். நிலப்பகுதியை பொறுத்தவரை திக்பாய் அந்த கிணறு ஞாபகம் வச்சுக்கோ. சரியா? அசாம்ல இருக்கக்கூடிய திக்பாய்.
திக்பா எண்ணெய் கிணறு இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. மெயினாக இருக்கக்கூடியது. அப்போ மெயினாக கடற்கரை நிலப்பகுதி அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. நேச்சர் கேஸ், நேச்சர் கேஸில் அதிக அளவு என்ன இருக்கும்? மீத்தேன் வாயு அதிக அளவு காணப்படும். அப்போ நேச்சர் கேஸில் மீத்தேன் காணப்படும், அதை ஞாபகம் வச்சுக்கோ. அப்புறம் நேச்சர் கேஸை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் எக்கோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், பொல்யூஷன் என்ன பண்ணாது, ஏற்படுத்தாது. அப்போ நம்மளுக்கு தெரியக்கூடியது கேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா லிமிடெட் புதுடெல்லியில் இருக்குது. அது ரொம்ப முக்கியமானது. அதை மட்டும் நீ என்ன பண்ணு, தெரிஞ்சு வச்சுக்கோ. நேச்சர் கேஸ் ரொம்ப முக்கியமானது. அது காணப்படக்கூடிய பகுதிகளை நான் என்ன பண்ணியிருப்போம், நம்ம கொடுத்துருப்போம். அந்த காணப்படக்கூடிய பகுதியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான இருக்கக்கூடிய பகுதி என்னென்னு பார்த்தோன்னா, எக்ஸ்போர்ட் பண்ணக்கூடியது இம்போர்ட் பண்ணக்கூடியது எல்லாம் மும்பையில் ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், குவிக் ரிவிஷனை பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோவில் திரும்ப குவிக் ரிவிஷனை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.